அதிகாரத்துக்கு வந்தப்போ முதல் 2 வருஷம் பிடிஆர் நாங்கள் உங்களுக்கு தெரியும். நிதியமைச்சர்ல டாப் ரேங்க். ஆமாம், அவர் வரத்துக்கு முன்னால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் எவனுமே பட்ஜெட் போடாத மாதிரிலாம் பேசினாங்க. இன்றைக்கி அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, இடமே தெரியல. அவர் என்ன சொன்னார், அசம்பிளிலே சொன்னார், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த முடியாது, சாத்தியம் இல்லைன்ட்டார். இத்தனைக்கும் அந்த அந்த மேனிஃபெஸ்டோ கமிட்டியோட மெம்பர் அவர். அதில் ஆரம்பிக்குது இவங்க துரோகம், அதில் ஆரம்பிக்குது. அப்புறம் நீங்கள் நகை கடன் ரத்து, கல்வி கடன் ரத்து, சரி அதுவாது ஒரு பக்கம் வைங்க. அரசு ஊழியர்களோட பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் கொலாப்ஸ். ரெண்டாவது என்ன பண்ணாங்க, காலி பணியிடங்கள் லட்சக்கணக்கில் 3 லட்சம் பணியிடங்கள் நிரப்பணும் கூசாமல் வாக்குறுதி நிரப்பலை. உங்களுக்கு பணி நிரந்தரம் யார், துப்புரவு பணியாளர்லேருந்து செவிலியர்லேருந்து ஆசிரியர்கள்லேருந்து அள்ளி விட்டாங்க. இன்றைக்கி எல்லாம் தெருவில் நிற்கிறான். கொரோனா காலகட்டத்தில் செவிலியர்கள் கொடுத்த வாக்குறுதி ரொம்ப அதிக வாக்குறுதி. இவர் இன்னைக்கு செவிலியர்களுக்கு சம ஊதியம், டெம்பரரி ஸ்டாஃபுக்கும் பர்மனன்ட் ஸ்டாஃபுக்கும் சம ஊதியம் நீ கொடுக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டு அதை அமல்படுத்த மறுக்கிறாங்க. இப்போ செவிலியர்கள் போராடினா கேளம்பாக்கத்தில் கொண்டு போய் ராத்திரியில் அவங்களை இறக்கி விட்டுட்டு பஸ் எல்லாம் தூக்கிட்டு போட்டாங்க. எதுக்கு இப்படிலாம் நடந்துக்கணும் இந்த அரசு?